முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவோம் என தேர்தல் அறிக்கை வெளியிட்ட கேரள சிபிஎம் கட்சிக்கு தமிழக விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் PR பாண்டியன் சிபிஎம் கட்சியை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறினார். முன்னதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும், கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 32 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்களுடைய பாதுகாப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த அணை கட்டப்படுமையானால் மதுரை மண்டலத்தில் இருக்கிற தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் பேரழிவை சந்திக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை உணர்ந்து அந்த புதிய அணை கட்டப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருப்பதை இது சட்டவிரோதமானது என்று தேர்தல் ஆணையமும் அறிவிக்க வேண்டும். மத்திய தேர்தல் ஆணையம் முல்லை பெரியாறு பிரச்சனை அணை கட்டுவதற்கு தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த கூட்ட முடிவில்